ராபர்ட் சிக்டானல் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் கிட்டத்தட்ட 49 பெண்களை கொலை செஞ்சிருக்காருன்ற ஒரு வழக்கு இதுக்கு ஒரு முதன்மையான சாட்சியா அமையும். இந்த வழக்கு மூலமா தான் பெண்கள் மீதான அந்த நியாயத்திற்கான போராட்டம்ன்றது வலுக்க ஆரம்பிச்சது. இது மாதிரியான வழக்குகளை கொண்டு போனா காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இதனுடைய முடிவா 2019 MMIWG அப்படிங்கிற ஒரு தேசிய விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. மற்றொரு பக்கம் ஏர் இந்தியா விமானம் வெடிப்பு உலக அளவுல பெரிய பயங்கரவாத தாக்குதல்ல ஒன்னா பார்க்கப்படுச்சு. இதுக்கு காரணம் இந்தியால தனி நாடு வேணும்னு சீக்கியர்கள் நடவடிக்கை எடுக்க அதனுடைய வெளிப்பாடா அமிர்தசரஸ்ங்கிற கோல்டன் டெம்பிள்ல ராணுவம் உள்ள நுழையுது. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்ங்கிற அந்த நிகழ்வு ஒரு பெரிய லெவல்ல துயர சம்பவத்தை சீக்கியர்கள் மத்தியில் ஏற்படுத்துது. இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த கனடாவில் வசிச்சுட்டு இருக்கக்கூடிய சீக்கியர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ன்ற விதமா தான் இந்த தாக்குதலையே நடத்திருக்கிறாங்க. இதன் மூலமா அந்த ஏர் இந்தியா விமானத்துல பயணிச்ச கனடாவை சார்ந்த 268 பேர், பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த 27 பேர், இந்தியாவை சேர்ந்த 22 பேர் கொல்லப்படுறாங்க. கிரைசிஸ் அப்படின்ற இன்னொரு சம்பவம், இது நில உரிமைக்கான ஒரு சம்பவம் தான்.